3 யோவான் 2வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஒரே ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நீங்கள் செழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் மாத்திரம் அல்ல, அது உங்களுடைய உரிமை. எப்படி? இட் இஸ் யுவர் ரைட் டு பி ப்ராஸ்பரஸ். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமா இருக்கிறது உங்களுடைய கடமையா? இல்ல, அது உங்களுடைய உரிமை. கடமை என்பது நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, உரிமை என்பது நீங்கள் சொந்தம் பாராட்ட வேண்டியது. ஆமென். அப்போ நீங்கள் ஐஸ்வர்யவானா இருப்பது என்பது உங்களுடைய உரிமை. அல்லேலூயா. இல்ல பிரதர், ஐஸ்வர்யவானா இல்ல, தேவ சித்தம் என்னன்னு தெரியல. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவானா இருப்பது உன்னுடைய உரிமை. அல்லேலூயா. அது நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு எந்த கடமையும் இல்லை உனக்கு. இது செஞ்சாதான் ஐஸ்வர்யம் வரும். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து செழிப்பா இருப்பாய். அது உன் உரிமையா? ஆமென். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் நாம் ஐஸ்வர்யவான்களா இருப்பது என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. சரி, இந்த விருப்பத்தை நாம் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள முடியும்? இந்த ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி கை கொள்ள முடியும்? நீ கிறிஸ்தவம் ஏன் கிறிஸ்தவமா வெளிப்படலைன்னா, கிறிஸ்தவம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மகா பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, சில காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. அதிலே ஒன்று என்னவென்றால் ஐஸ்வர்யம். ஆமென். நம்ம கிறிஸ்தவ அறிந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்னவென்றால் ஜாக்பாட்டு, பம்பர் பிரைஸ், காணிக்க, தசம பாகம், இல்லைன்னா என்னுடைய சேலரி, என்னுடைய ப்ராஃபிட், என்னுடைய நெட் இன்கம், இதிலே தான் வாழ்றான். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையே நெட் இன்கம், வலையில தான் இருக்குது அவன் வாழ்க்கைய. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விதையில் இருக்குது உன் வாழ்க்கை, வலையில இல்லை. ஹல்லேலூயா. 3வது வசனம் வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிற. எல்லாரும் கவனிக்கணும், இன்னைக்கு விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் உங்களுக்கு வைத்த உரிமையை நீங்கள் எப்படி சொந்தம் பாராட்ட முடியும் என்று குறித்து உங்களுக்கு நான் விளக்குகிறேன். ஆமென். அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் என்றால், சகோதரர் வந்து நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தினீர்கள். வாசிங்க. என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீ சத்தியத்தின்படியாய் கர்த்தரை நீ எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால், நீ கொடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க காணிக்கை தேவ சமூகத்தில் விதைக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், தீர்க்க தரிசனமாக நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துறீங்க. or else you are doing the right thing. ஆமென். நீங்க ஒரு முறையும் தேவ சமூகத்தில் உங்க காணிக்கையோ நீங்க விசுவாசித்து நீங்கள் விதைக்கணும்னு நினைச்ச தசம பாகத்தையும் ஒவ்வொரு மாசமும் நீங்க விதைக்கும் போது என்ன செய்கிறீர்களா? தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா? ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அப்போ நீ விதைப்பது என்பது என்ன? அது ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. விதைப்பது என்பது ஒரு உபதேசம் அல்லையா? விதைப்பது என்பது ஒரு சத்தியம். இட் இஸ் a truth by itself. அப்போ நீங்க ஒரு வாட்டி விதைக்கும் போது என்ன நடக்குது? பிரதர், நான் வந்து ஒரு காருக்காக விதைக்கிறேன், பிரதர் நான் வீடுக்காய் விதைக்கிறேன். இல்லைங்க, நீங்க சத்தியத்திற்காய் விதைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்திற்காய் வாழுகிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தியமே ஜீவன் என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. உன் வேலை பிரச்சனை இல்லை, நீ பாஸ்டரா இருந்து ஒரு 1000 பேர் வந்தாதான் நீ போஷிக்கப்படவே நீ சொல்லல. நீ என்ன சொல்ற? நான் வாழுவது, என் சபையை கட்டுவது, என் வீட்டை கட்டுவது எல்லாம் சத்தியத்தின்படி. ஹல்லேலூயா. அப்போ விதைக்கிறவன் எப்படி விதைக்கணும்? சத்தியத்தின்படி விதைக்கணும். ஹல்லேலூயா. நீ ஒரு முறையும் 100 ரூபாய் போடுறியோ, 1 ரூபாய் போடுறியோ, காலனா போடுறியோ, 8 போடுறியோ, நீ போடுகிற செயல் என்னவென்றால் சத்திய செயல். நான் சொல்லல, ஒரு அதிகாரமே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடடடட. அவர் சொல்றாரு, இதுக்கு மேல சந்தோஷமே இல்லை. என்னுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய ஊழியத்திற்காக அவர்கள் விதைப்பதை பார்க்கும்போது எப்படி இருக்குது என்றால், சத்தியத்தின்படி அவர் வாழ்கிறது போல இருக்குதான். ஆத்தர் சொல்றார். ஆமென்.
அது எப்படி இருக்குதான் அவருக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்குதான். ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. அது என்ன செயல்? உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஏன் பிரதர் நான் ஒரு மாசம் வந்து விசுவாசமாய் கொடுக்கணும்? திருப்பி சொல்றது நிபந்தனை அல்ல, அது உன்னுடைய, இட் இஸ் யோர் டிசிஷன். ஆனா அது நீ ஃபெய்த்ஃபுல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ரெகுலாரிட்டி. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும். நீ செய் என்று கர்த்தர் உனக்கு நிபந்தனை கொடுக்கல, ஆனா நீ செய்கிற அந்த விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தை நீ விசுவாசமா உண்மையாய் கருத்தோடு செய்யும் போது அதுக்கு பேர் என்னவா? faithful sowing. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இமோஷனல் சோவர்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட்டு அந்த பாட்டை கேட்டு இல்ல அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு சாட்சியை கேட்டு நான் 30 ரூபாய் போட்டா 3000 ரூபாய் வரும், நான் ஒரு காரை கொடுத்தா 4 கார் வரும், நான் இதை போட்டா வீடு வாங்குவேன். அதற்கு பேர் என்னது? இமோஷனல் கிவிங். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீ கன்சிஸ்டன்டாய் தேவ பக்தியாக விசுவாசத்தோடு உண்மையோடு நீ என்னுடைய ஆலயத்துக்காய் விதைப்பாய் என்றால் அதுவே சத்திய செயல். ஹல்லேலூயா. அந்த செயல் எனக்கு பிரியமா இருக்கும். நீ அப்படி செய்யும் போது உன் ஆத்துமா வாழ்கிறதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாய் இருப்பாய் என்ற ஆசீர்வாதம் உனக்குள்ளாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? என் ஆத்துமா வாழணும், ஆத்துமா வாழணும், ஆத்துமா வாழணும்னா அவன் ஆத்துமாவை ஃபீட் பண்றான் பாருங்க. பைபிள் படிக்கிறான், அறிக்கை செய்யறான், செய்தியை கேட்கிறான், ஆத்துமாவை ஃபீட் பண்றான். your feeding is not your growing, your doing is your growing. Hallelujah. அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளுதல் நீங்கள் வளர்வதற்கான அடையாளம் இல்லை, நீங்கள் செய்வதே உங்களுடைய வளர்ச்சியினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. செய்வது எதை செய்யணும்? சத்திய செயலை செய்யணும். ஹல்லேலூயா. அந்த சத்திய செயலே கொடுப்பது. ஆமென். இந்த அதிகாரத்தில் அவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. ஆகையால் ஹல்லேலூயா. திருப்பி வாசிப்போம், வாசிங்க. ஆகையால் நாம் சத்தியத்தினுடைய உடன் வேலையாட்களாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நீங்க இப்போ சபையில போய் விதையை கொடுக்குறீங்களே, நீங்க உங்க கனவுக்காக மாத்திரம் விதையை போடுறீங்க நினைக்காதீங்க. நீங்க சபையில போய் விதைக்கும் போது இல்ல ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் விதைக்கும் போது இல்ல எங்க தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் போது என்ன ஆகிறீர்கள் என்றால் நீங்கள் சக ஊழியர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். அதாவது நீங்கள் ஊழியக்காரனுடைய செயலை செய்கிறீர்களா? ஹல்லேலூயா. அதனுடைய பலனை நீ பாப்ப. ஆமென். that is called partnership. எவ்வளவு இருக்குது பாருங்க. அப்ப நீங்க விதைக்கிறது ஏதோ உங்க ரொட்டிக்காகவோ இல்ல உங்க பட்டருக்காகவோ இல்லைங்க, ஏதோ வீடுக்காகவோ நிலத்திற்காக இல்லைங்க, அதுவே ஊழியம். ஏமே நான் போய் நின்று தான் பிரசங்கம் பண்ணி தான் 1000 பேர் ரட்சிச்சாதான் ஊழியம் இல்லை. 1000 பேரை வச்சு நடத்துற ஊழியத்தில் போய் நீ விதையை விதைச்சேன்னா you also become a partaker of that work. இல்லையா? அந்த பாஸ்டர் என்னை வந்து அங்கீகரிக்கவே இல்லையா? பாஸ்டரை விட்டு தள்ளுப்பா, கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா.